தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். இன்னைக்கு ஜூன் 17 வியாழக்கிழமை. நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. ஆமாங்க, வாரந்தோறும் வியாழக்கிழமையில் அதிகாலை 2 மணிக்கே கூடக்கூடிய இந்த கருங்கல்பாளையம் சந்தை தமிழ்நாட்டிலே வந்து மாடுகளுக்கான சந்தைகளில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறதாங்க உண்மை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை 2 மணிக்கே வந்து சந்தை கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காலை 7 மணி அப்படிங்கும்போது சந்தை வந்து களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுகள் வரத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஆமாங்க, எக்கச்சக்கமான வியாபாரிகள் வந்திருக்காங்க. அதே மாதிரி மாடு வாங்குறவங்களும் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு மிதுன் மாட்டு வியாபாரி அவர்களை சந்தித்து இந்த வாரம் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹெச்எஃப் மாடுகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜைஜாண்டிக்கான பிரம்மாண்டமான மாடுகளை அவர் எடுத்திருக்கிறாரு. ஒரே பண்ணைக்கு போகக்கூடிய மாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி விரிவாக பின்னாடி நம்ம பார்க்கலாம். ரொம்பவுமே சுவாரஸ்யம் தரக்கூடிய வகையில் இந்த வார வியாபாரங்கள் எல்லாமே ரொம்ப காரசாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முழுமையாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க போவோம். பத்து கறந்ததுன்னா வேற ரேஞ்சுண்ணா, 10 கறக்குன்னா வேறண்ணா. விடு, நான் சொன்னதுக்கு நடக்கட்டும். மேலே ஆயிடுச்சு கட்டலாம். என்ன கொடுண்ணா போட்டோம் 2 மேலே ஆயிடுச்சு. விடு, நடக்கட்டும். 1000 காசு தானே ஓடிடுறோம், வேற எதுனா ஓடிடுறோம். விட்டு கொடுங்க, வியாபாரம் நடக்கட்டும். நடக்கட்டும், விட்டு கொடுங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு தானே ஓடிடுறோம். விடுங்க, நடக்கட்டும். அண்ணா இது நல்லா இல்ல, நடக்கிற வியாபாரத்தை நீ பாரு. அண்ணா நடக்கிற வியாபாரத்தை பாரு. ரொம்ப போட்டு காசு வேண்டாம். விடுண்ணா, நிறைய வித்தியாசம் இருக்கு. பெரிய சரி விடுண்ணா, கை எடுத்துண்ணா. 1000 கையண்ணா எச்சா கம்மியா போ. போ போ. இதுக்கு மெட்டினா நல்லா இல்ல, இதுக்கு மெட்டினா நல்லா. விடு கண்டிப்பா இல்ல. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. வழக்கம் போல் இன்றைக்கி வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் சந்தையில் இருக்கிறோம். ஆமாங்க. நம்ம இன்னைக்கு சந்தை நிலவரம், நம்ம எடுத்த மாடுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேர், நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம கருங்கல்பாளையம் சந்தையில் எத்தனை மாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்போ வாரம் எடுக்கிறோமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். நம்ம பேர் மிதுனுங்கண்ணா. சரிங்க. நம்ம ஊர் பொள்ளாச்சி. கடந்த 15-16 வருஷமாவே ஈரோடு சந்தையில் தான் வியாபாரம் பண்ணி. ரைட். எல்லா வியாழக்கிழமையும் இங்கே தான் இருப்போம். கண்டிப்பாகவே எல்லா வியாழக்கிழமையும் ஈரோடு சந்தை வந்துருவோங்க. சரிங்க. எல்லா வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 - 15-16 மாடு பக்கம் எடுத்துருவோம். எல்லா ஊருக்கும் மாடு எடுப்போம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சரிங்க, ஆந்திரா வரைக்கும் மாடு எடுப்போங்கண்ணா. ஆளுக்கு தேவையான பொறுத்து எடுப்போம். கண்டிப்பா எடுப்போம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜூன் மாசம். ஆமாங்க. வியாழக்கிழமை காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 மணி ஆகுது. ஆமாங்க. இன்னைக்கு இப்போ வரைக்கும் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? எத்தனை மாடுகள் வரத்து இருக்கு? இன்னைக்கு மாடு நிறைய வரத்து இருக்குங்கண்ணா. விற்பனை கொஞ்சம் கம்மி தானுங்க. விற்பனை கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்களா? போன வாரத்தோட இந்த வாரம் இல்லைங்க. ஆனா மாடுகள் நிறைய வந்திருக்கு. இந்த வாரம் நிறைய விற்பனை கம்மி தானுங்க. விற்பனை கம்மி தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? கம்மினா ஆளு வியாபாரி வரலீங்கண்ணா. வியாபாரிகள் பெருசா வரல. கர்நாடகா வியாபாரி, ஆந்திரா வியாபாரி பெருசா இந்த வாரம் இறங்கல. ரைட். கேரளா பட்டி ஒரு 5 மாட்டுக்கு தான் வந்திருந்தாருங்க. கேரளா பட்டி 5 மாட்டுக்கு வந்திருக்காரு. 5 மாட்டுக்கு தான் வந்திருந்தாரு. இன்னைக்கு 9 மாடு எடுத்திருக்காரு. 9 மாடு எடுத்திருக்காரு. எல்லாமே செவலையில இருக்க மாட்டீங்களா? செவலையில ஒரு 5-6 மாடுமே. சரி. ஹெச்எஃப்ல ஒரு 3 மாடு எடுத்திருக்காருங்க. செவலையில பாத்தீங்கன்னா ஒரு மாடு 2 நீத்து மாடு, கண்ணு மாடு. 2 நீத்து கண்ணு மாடு. 2 நேரம் சேர்ந்து ஒரு 14-15 லிட்டர் வரைக்கும் பால் கறவை வரும். கொஞ்சம் சுருக்கம் இருக்குது. சீப்பு பால் இன்னும் மடி வைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் பிடிச்சிருங்க. ரைட்டுங்க. இது தலைச்சங்கிடேரிங்க 2 பல்லு. சரி. கண்ணு போற சுத்தமா 1 மாசம் டைம் ஆகும். நல்லா காய் வெட்டு தான். இது நல்லா காய் வெட்டு சொல்லியே தான் கொடுத்தேன். எதனால இப்படி எடுத்திருக்கீங்க? ஆனா எதனாலன்னா இது இதோட சென முழு பருவத்துல வரும்போது, கண்ணு போட பருவத்துல போது இதோட ரேஞ்ச் வேற மாதிரி ஆயிருக்கு. மாடு நல்ல பெரிய மாடு இல்லீங்களா? இந்த மாடுனா பல்லே போடல. நீங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபேஸ் தெரியும். அதான் மாடு நல்ல பெரிய மாடு. இப்ப பெருங்குட்டு மாடு தனியா புடிச்சு கட்டுறோம் பாருங்க. அப்ப ரைட்டுங்க. இது கண்ணு மாடு தானுங்க. இது 2 நீத்து. 2 நேரம் சேர்ந்து ஒரு 16-17 பால் வரும். 16-17 பால் வரும். ரைட்டுங்க. பாருங்க, இது தலைச்சங்கிடேரி. ஓகே. 2 பல்லு தலைச்சங்கிடேரி. இது பாத்தீங்கன்னா ஒரு 14-15 லிட்டர் கேரண்டி வரும். தலைச்சங்கிடேரியிலேயே மாடு காம்பு பாத்தீங்கன்னா பெருங்கோட்டு காம்பு, சுத்தம். மாடெல்லாம் சுத்தம்ங்க. இது 2 நீத்துங்க. மொட்டை டைப் செனமாடு. மொட்டை டைப் செனமாடு. இன்னும் 10-20 நாள் சுத்தமா டைம் பிடிக்கும். காம்பெல்லாம் பெரிய காம்பா இருக்கு. இன்னும் 20 நாள் வரைக்கும் 15 நாள் வரைக்கும் கேரண்டி டைம் இருக்குங்க. ரைட்டுங்க. மட்டி வச்சாலும் வெச்ச மாதிரி இருக்கும். இது எத்தனை லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்? இது
ஆனால் இது ஒரு 17 லிட்டர் கேரண்டி 17 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். சரி சரி. சும்மா மற்றவங்க மாதிரி 20 கறக்கும் 21 அப்படிலாம் போய் 17 லிட்டர் கண்ணை முடிச்சு சொன்னோம்னா வாங்குறோம் 10 ரூபா கிடைக்கும் தான். ஸோ கொடுக்குற கேரண்டிக்கு தகுந்த மாதிரி அங்கே போய் 2 லிட்டர் சேர்ந்து கறந்துன்னா நமக்கு லாபம். கம்மியாக கறந்துக்கூடாது. கம்மியாக கறந்துட்டு நம்ம தப்பாக நினைக்க கம்மியாக சொல்லிட்டு மரியாதையாக பதில் இருக்கணும். ரைட்டு. மாடு இது 2 நீத்து மாடுங்க. 2 நீத்து மாடு. மாடு போட்டுருச்சு. மாடு மேரலி சீப்பு மாடு கண்ணுக்குட்டி அங்கே நிற்கிதுங்க. சரி. சீப்பு மாடுங்க. இது கண்ணுங்களா? ஆமாங்க. என்ன கண்ணு போட்டிருக்கீங்க? இது பொட்டை கண்ணுங்க. ஓகே, கிடாரி தான் போட்டிருக்குது. ரைட்டு. இது ஒரு எத்தனை லிட்டர் சொல்லலாம்ண்ணா? அண்ணா இது ஒரு 15-16 லிட்டர் சொல்லலாம். 15 கேட்டிங்க. 15 கெட்டியா சொல்லி கொடுக்கலாம். 15 கெட்டியா சொல்லி கொடுக்கலாம். ரைட்டுங்கண்ணா. இது எல்லாமே ஒரே பண்ணைக்கு போகுது இல்லைங்களா? எல்லாமே கேரளாவிலேருந்து எங்கிருந்து வந்திருக்காங்க பாரு? கோழிக்கோடுங்கண்ணா. கோழிக்கோடு. ஓகே. கோழிக்கோட்லேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 எண்ணெய் 6 எண்ணெய் வாங்க வந்தவங்க இன்னைக்கு 9 எண்ணெய் எடுத்துட்டாங்க. ரொம்ப சீப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க விலைக்கு செவலையில் மட்டுமே 6 எண்ணெய் எடுத்திருக்காங்க. செவலையில் மட்டும் 6 எண்ணம். ரைட்டுங்க. செவலையில் மட்டும் 6 எண்ணம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஹெச்எஃப் மாடுகள் சில பேர் விரும்புறாங்க, சில பேர் இந்த செவலையில் ஜெர்சி மாடுகள் விரும்புறாங்க இல்லைங்களா? எதற்காக இந்த ஜெர்சி மாடுகள் எடுக்கிறது? என்ன காரணத்துக்காக? ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா பண்ண டைப் இந்த காட்டு சாலையில் விட்டு ஒரு 5 மாடு 10 மாடு வச்சிருக்காங்க, மேய்ச்சல் முறையில் எடுப்பாங்க. சரி. ஹெச்எஃப் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண கட்டி வச்சு தான் தீவனம் போட முடியும். அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கறவையில் வேணும், 35 லிட்டர் கறவையில் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக வெளியே மாடு வரக்கூடாது. கட்டி தீவனம் தான் மாடு எப்பவுமே வந்து கட்டுத்தரையிலே நிற்கணும். வந்தால் வெளியே வந்து சாலைக்கு வெளியே வந்ததுன்னா ஒரு 1/2 மணி நேரம். சரி. மத்தியானம் வந்து 1 மணி நேரம் வெயில் தான் படுத்திருக்கு. அதுக்கப்புறம் கடுத்தரைக்குள்ளதான். ஓகேங்க. 2 பேர் மேடம் 5 மாதம் ஜோதி கொடுங்க. ஏன்னா நல்லா ஊட்டிச்சிங்களா? நான் அடிச்சு பார்க்குறதாங்க. ஓஹோ. நன்னாயிட்டு கொண்டு வைக்கும். அதெல்லாம் காம்பு நல்லா இருக்குண்ணா. ஓ அவருக்கு பசிக்காரன் 18 லிட்டர் பறையிறான், நமக்கு 15 கறந்தா போதும் போ. மாட்டுக்காரன் 18 லிட்டர் பறையிறான், நமக்கு 15 கறந்தா போதும் போ. ஒரு 5000 கொடுங்க. உண்டே கட்டுப்போ. ஏப்பா ஒரு ஆள் கூட பாப்பா. பிடிச்சிக்கோ. இந்த பிடிச்சிரு. இந்த சந்தோஷமாயிட்டு பாரு. 1000 ரூபாய் காசு தானே ஓடிடுறோம், வேற எதுனா ஓடிடுறோம். விட்டு கொடுங்க, வியாபாரம் நடக்கட்டும். நடக்கட்டும், விட்டு கொடுங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு தானே ஓடிடுறோம், விடுங்க நடக்கட்டும். அண்ணா இது நல்லா இல்ல, நடக்கிற வியாபாரத்தை நீ பாரு. அண்ணா நடக்கிற வியாபாரத்தை பாரு. ரொம்ப போட்டு கசக்க வேண்டாம், விடுண்ணா. நிறைய வித்தியாசம் இருக்கு. பெரிய சரி விடுண்ணா. கையெடுத்துண்ணா. கையெண்ணா எச்சா கம்மியா போ. ஒரு வந்தோம் போ. அத்தனை 15 வருது கொடுக்கறது போகுது. 15 கொடுக்கறது 15 அடிக்க பிடிச்சிக்கோ. 1 15 கட்டுவோம். இல்ல தூரம் கைக்கு வரும் போ. அவ்வளோதான் போ. நான் இப்போ ஒரு 3 மாடு கையில வச்சிருக்கீங்க. அதுல ஒரு கண்ணு மாடா இருக்குது. 2 கண்ணு மாடுங்கண்ணா. 2 கண்ணு மாடு ஒரு சென்ன மாடுங்க. சரி, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னங்கண்ணா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அண்ணா பெரிய மாடு 2 நீத்துங்க. சரிங்க. இது தலைச்சேன். இது 2 நீத்துங்க. 2 நீத்து. இது மூணுமே வந்து இப்ப பாட்டி எடுத்துருக்காங்க. இங்க ஒரு 22 23 கறவை வருங்க. ஓகே. பெரிய மாடு 25க்கு மேல தான் கறவை வரும். சரிங்க. பெரிய மாடு இது தலைச்சேன் ஒரு 20 கறக்குங்க. 20 கறக்குங்க. மூணுமே வந்து கேரளா தான் போகுதுங்க. மூணுமே கேரளா தான் போகுது. 9 மாடு சொன்னேன் இல்லைங்க? ஆமாங்க. 9ல இது 3 ஹெச்எஃப். இது 3 வந்து ஹெச்எஃப். 3 ஹெச்எஃப் சட்டையில எடுத்துருக்கு. ஆமாங்க. அப்படியே முன்னாடி பின்னாடி வந்து சொல்லுங்களேன். அப்படியே மடி காமிச்சு சொல்லுங்களேன் எப்படி இருக்கு மாடுன்னு. அண்ணா இது இப்போதாங்க கண்ணு மாடு. சரி. இந்த சீப்பு மாடு தான் கறக்குறாங்க. இன்னும் 20-22 லிட்டர் வரை கேரண்டியா கறக்கும். இது தலைச்சேன். ஓகே. இது தலைச்ச சீப்பு மாடு தான். சீப்பு மாடு. இது மஞ்சள் பால் நல்ல மடி வச்சிருக்கு. ஓகே. இது ஒரு 20 நாள் கேரண்டியா கறக்க தலைச்சன் இல்லையே. ஓகே. இது கண்ணு போறதுக்கு சுத்தமா 20 நாள்ல இருந்து 22 நாள் வரை டைம் எடுத்து தான் கண்ணு போடும். லூஸ் இருக்கு பாரு. லூஸ் இருக்கு. இந்த மடி வைக்கணும். மடி வைக்கணும். மடி நல்லா இறங்கும். 20 நாள் பிடிச்சாலும் மாடா இருக்கும். சுத்தமா 25 பிளஸ் தான் பால் வரும். 25 கீழே மாடு வராது. கீழே பறவே வராதுங்க. சரிங்க. இப்போ இந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மாடுகள் வரது அதிகமா இருக்குது. பட் வந்து வியாபாரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்குது. சுமாரா சொல்லுங்களேன், என்னென்ன பட்ஜெட்ல இன்னைக்கு மாடுகள் எடுத்துக்கணும்? இன்னைக்கு எடுத்த எல்லாமே 60 ரூபாய்க்கு மேலங்கண்ணா. 60 ரூபாய்க்கு மேல வந்து 1,25,000 ரூபாய்க்கு மாடு எடுத்தோம்னா 1,25 வரைக்கும் 1,25 வரைக்கும் மாடு எடுத்தோம். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கீங்க. தகுந்த மாதிரி மாடு எடுத்துருக்குங்க. சரிங்க. இப்போ நம்ம வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில நம்ம கருங்கல்பாளையம் சந்தையில மாடுகள் எடுத்து கொடுத்துட்டோம். ஆமாங்க. சுமாரா என்ன பட்ஜெட்ல இருந்து எடுத்து கொடுப்போம்? என்னென்ன தேவைக்கெல்லாம் மாடுகள் பிடிக்க முடியும் நம்மளால? நம்ம கிட்ட எடுக்கிற மாதிரி இருந்தா மினிமம் ஒரு 50 ரூபாய்க்கு மேலங்கண்ணா. 50 ரூபாய்க்கு மேல
ரூபாய்க்கு மேல ஆரம்பிச்சு சரி 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாடு இருக்கு. மாடுகள் இருக்கு. ஓகே. 10 லிட்டர்ல இருந்து கறவை ஆரம்பிச்சு சுமார் 30 லிட்டர் வரைக்கும் மாடுகள் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு வேணா வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்முக்கு வேணாலும் ஃபார்ம் டைப் செட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. அவங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா. மாடுகள் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு இல்லைங்களா? ஹெச்எஃப் மாடு நல்லா பெருசாவே இருக்குது. மாடு பெருங்கூட்டு மாடுங்கண்ணா. ஒண்ணு மாட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும்ண்ணா. கண்டிப்பா மாட்டை பாருங்க, ஒவ்வொன்றும் விட்ட மாடா இருக்கும். நல்ல சைஸா இருக்குது. நல்ல அகலமா இருக்குது. அது வேற பார்ட்டிக்கு அப்புறமே உங்களுக்கு காட்டுறேன். அது எடுத்துருக்கு. சரி, இப்ப மாடுகள் வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எடுத்துக்கலாம். எங்க கருங்கல்பாளையம் சந்தையில் மட்டும் தானுங்களா இல்ல வேற எங்க எடுக்கிறோம்னா? தொடர்ந்து இங்க தான் எடுக்கிறோம். ஆமாங்க. அப்ப உங்களை பார்க்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில வந்து போன் அடிச்சுட்டு இங்க வரலாம் நேரடியா. வர மாதிரி இருந்தா புதன்கிழமை சாயந்தரம் எனக்கு கூப்பிட்டு தகவல் கொடுத்தீங்கனாலே போதும். சரி, நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இப்போ பார்ட்டி இவங்க தான் இல்லைங்களா? கேரளால இருந்து வந்திருக்காங்க. கேரளால இருந்து வந்திருக்காங்க. ஆமாங்க. இவங்க தான் மாடுகள் எடுத்திருக்காங்க இல்லையா? ஆமாங்க. சேட்டா சுகந்தண்ணே, எப்படி மாடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எப்படி எடுத்திருக்கீங்க? மாடு பிடிச்சிருக்கு. எத்தனை எண்ணெய் எடுத்திருக்கு? கேக்குறாரு. 9 எண்ணெய் எடுத்திருக்கு. 9 எண்ணெய் எடுத்திருக்கு. எல்லாம் எத்தனை லிட்டர் கறவை? உங்களுக்கு ரிவ்யூல கொடுத்திருப்பேன். என்னென்ன மாடு எத்தனை லிட்டர் கறக்கும் உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பேன். எல்லாமே ஃபார்முக்காக தான் எடுத்திருக்கீங்க. ஃபார்முக்கு தான் போகுது. ஃபார்ம் டைப் தான் போகுது. எங்க இருந்து வந்திருக்கீங்க? கேரளால கோழிக்கோட்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, சாட்டிஸ்ஃபைடு இல்ல? மனசுக்கு திருப்தியா தானே எடுத்திருக்கு. ஓ சரி. நீ எல்லாம் நோக்கிட்டு பாருங்க. ஓகே. ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் வந்து பாத்தீங்க எடுத்து அப்படின்னா நீங்க எடுத்திருக்கிற இந்த 9 மாடுகளுமே வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அது செவலை மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப், அப்புறம் செவலை மாடுகள் ஹெச்எஃப் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டுக்கும் எஸ்என்எஃப்க்கும் வந்து குறை வராதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எப்பவுமே குறை வராது. ஓகேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். இருக்காரு மூணுக்கு தகுந்த மாதிரி மிக்சிங் தான். ரைட்டுங்க. மிக்சிங் தான். அவங்க மிக்சிங் பண்ணி கொடுக்குறேன். கேட்டாங்கண்ணா. எருமை வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன் 12க்கு மேல எருமை கறக்காது. அதுக்கு மேல அவங்க வேண்டாம். சரி. அதுக்கு மேல அது அடிக்கடி வத்த கறவை ஆயிரும், அது சிரமமாயிரும். ஜம்முன்னு ஜெர்சி எடுத்துக்கிறேன். ஜெர்சி எடுத்துக்கிறேன். ரைட்டுங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த வாரம் எடுத்த மாடுகள் எல்லாமே வந்து பாக்குறதுக்கு பிரம்மாண்டமாவும் ரொம்ப அருமையாவும் இருக்கு. உங்களோட தொடர்பு என்ன கீழே கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி இவர்கிட்ட வந்து கருங்கல்பாளையம் சந்தையிலிருந்து அருமையான மாடுகள் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஓகேங்கண்ணா, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.